வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று உங்களுக்கு நம்ம அம்மாச்சி வைத்தியத்தில் பார்க்க போகிறது கோதுமை அடை. முழுசாக நம்ம கோதுமை இருக்கு இல்லையா, அதை அரைச்சி தோசை அடை. இது அடை. இதை நம்ம எப்படி செய்யணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதும் நான் என்ன கேட்பேன் உங்கள்கிட்ட, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் வர வர பண்ண மாட்டேன்றீங்களா? நான் அம்மாச்சி செய்கிறது பிடிக்கலையா? நீங்கள் நான் செய்கிறது பிடிக்கலன்னு நீங்கள் லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அது பிடிக்கலன்னு தெரியும். இது இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது, எதனாலன்னு தெரில. நான் போட்டிருக்கிறது பிடிக்கலையா என்னன்னு தெரில. நான் உடம்புக்கு சத்தானதாக தான் நான் தினமும் போட்டுட்ருக்கேன். வாங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த கோதுமை அடை எப்படி செய்யுதுன்னா, இது 1 டம்ளர் அரிசி வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. 2 டம்ளர் கோதுமை, முழு கோதுமை, அதை எடுத்து ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு அது சோம்பு, பூண்டு, மிளகாய் உங்கள் தேவைக்கு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு, மிளகாய் ஒரு 3 மிளகாய் வச்சுக்கோங்க. பூண்டு 2-3 பல் போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் அந்த கோதுமை அரிசியெல்லாம் ஒன்றா போட்டு அது நல்லா கழுவிடுங்க. கழுவி மிக்சியில் போடுங்க. போட்டு இந்த மிளகாய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் தூக்கி நீங்கள் அரிசியோடய போட்டு மிக்சியில் போட்டு அடிங்க. அந்த கோதுமை இதெல்லாமே போட்டு ஒன்றாவே போட்டு அடிங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. அந்த மிக்சிலேயே போட்டுக்கோங்க. போட்டால் வாசம் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி தோசைக்கல்லில் நம்ம தோசை அடை ஊற்றுற மாதிரியே, இதுவும் அடை தான். இது அடை ஊற்றுற மாதிரியே நீங்கள் அழகாக கல்லில் நல்லா எண்ணெயை தடவி விட்டு இதை அடையாக ஊற்றுனீங்கன்னா, இது நான் மாவு கெட்டியாக வச்சுருந்தேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் சௌகரியம். இது மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நாங்கள் செய்வோம். உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் எப்படி வேணும்னா செஞ்சுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், இது உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். அதோடு நல்ல நார் சத்து, ஃபைபர் சத்து கிடைக்கும். இதில் கருவேப்பிலை எல்லாமே கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு சுகர் பிரச்சனைக்கும் நல்லது. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் எப்போதும் உங்களோட நலனுக்காகவே நான் பாடுபட்டுருக்கேன். நீங்கள் எனக்கு சின்னதாக ஒன்று லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இது மட்டும் தான் நீங்கள் எனக்கு பண்ண போகிறீங்க. ஒரு மனுஷால் எப்படி நம்ம செய்கிறது ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அதனால் இதை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.